நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க வேண்டிய வசனத்தை தேர்ந்தெடுக்கும்போது சங்கீதம் 30:5 என் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மில் பலர் வாழ்க்கையின் இருண்ட காலங்களை கடந்து கொண்டு இருக்கலாம். அது பலவிதமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக தொடரும் ஒரு போராட்டமாக இருக்கலாம். நமக்கு அன்பான ஒருவரை இழந்த துக்கமாக இருக்கலாம். அல்லது உடல், மனம், உணர்ச்சி, குடும்பம், உறவுகள் போன்றவற்றில் ஏற்படும் சவால்களாக இருக்கலாம். ஆனால் துக்கம் நிரந்தரம் அல்ல என்பதை வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. சங்கீதம் 23 ஆராய்ந்தபோது அதிலுள்ள ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. 4ஆம் வசனத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என்று தாவீது கூறுகிறார். இங்கே நடந்தாலும் அல்லது கடந்து சென்றாலும் என்ற கருத்து மிகவும் முக்கியமானது. பள்ளத்தாக்கு நம் வாழ்வின் இறுதி இலக்கு அல்ல, அது ஒரு பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. அதன் மறுபுறம் ஒரு நம்பிக்கையான இடம் இருக்கிறது. அன்பரே, துக்கம், வேதனை, இருண்ட நாட்கள் ஆகியவை தேவனை அறிந்த நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு அவை ஒரு தற்காலிக நிகழ்வு மட்டுமே. அதைத்தான் சங்கீதம் 30:5 கூறுகிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கலாம், ஆனால் விடியற்காலத்திலே மகிழ்ச்சி நிச்சயம் வரும் என்று. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த உலகம் துக்கம், பாவம், வேதனை மற்றும் இருளால் நிறைந்தது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதே வேதாகமம் இந்த இரவு என்றென்றும் நீடிக்காது என்றும் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். பரலோகத்தை அழகாக காட்சிப்படுத்தியுள்ளது. அதுவே நம் வாழ்க்கையின் நிகழ்வாகவும் காணப்படுகிறது. இந்த உலகில் நாம் அழலாம், துக்கப்படலாம், ஆனால் மகிழ்ச்சி நிச்சயமாக வரும். பாவத்தையும் மரணத்தையும் வென்ற ராஜாதி ராஜாவாம் இயேசுவை அறிந்த அனைவருக்கும் இந்த நம்பிக்கை உறுதியானது. அவர் சகலத்தையும் புதிதாக்குவதாக வாக்கு பண்ணியுள்ளார். துக்கம் நிறைந்த இரவு நம்முடைய வாழ்வின் கடைசி அத்தியாயம் அல்ல. மகிழ்ச்சி வருகிறது, மீட்பு வருகிறது, அனைத்தும் புதுப்பிக்கப்படும் நாள் வருகிறது. எனவே இருண்ட பாதையில் நடக்கும்போது நாம் தனியாக இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்காக செயல்படுகிறார். சங்கீதங்களில் நாம் காண்பது போல நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை தாங்கி நடத்துவார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.